Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். OTT சினிமா மட்டும் கிடையாது. மறுபடியும் எது கம்மியானாலும் சினிமா தான் காரணம் சொல்லுவாங்க. சினிமா ஒரு ஆர்ட் ஃபார்மு, அதேமாதிரி வாசிப்பும் முக்கியமானது. சினிமா தான் காரணம் சொல்லிட்டு ரொம்ப ஏற்றுக்க முடியாது. எப்படி அம்மா அப்பா சினிமா கூட்டிகிட்டு போகிறாங்களோ அதுமாதிரி அம்மா அப்பா லைப்ரரி கூட்டிகிட்டு போகிறாங்களோ, ஒரு படம் வந்து அம்மா அப்பா வந்து குழந்தைங்கள சினிமா கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே மாதிரி அதே அம்மா அப்பா பையனை வந்து இந்த லைப்ரரி கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி அம்மா அப்பாக்கள் தான் வந்து என்ன சொல்கிறது, பிள்ளைங்களோட வாசிப்பை, பிள்ளைங்களுக்கான புத்தக பழக்கத்தை வந்து அம்மா அப்பாக்கள் வந்து உறுதி பண்ணணும். ஏன்னா வீட்டில் புத்தகங்கள் இருந்தால் தான் அம்மா அப்பாக்கள் வாசிக்க ஆரம்பித்தா தான். ஏன்னா அம்மா அப்பாக்கள் பண்ணுறதை தான் பிள்ளைங்க பண்ணுவாங்க. அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பார்க்குறாங்க, பிள்ளைங்க ஃபோன் பார்க்குறாங்க. அம்மா அப்பாவுக்கு டிவி பார்க்குறாங்க, பிள்ளைங்க டிவி பார்க்குறாங்க. அம்மா அப்பா தேட்டருக்கு போவாங்க, பிள்ளைங்க தேட்டருக்கு போவாங்க. அதேமாதிரி அம்மா அப்பாக்கள் வாசிக்க ஆரம்பித்தாங்கன்னா, வீட்டில் பெரியவங்க வாசிக்க ஆரம்பித்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு அதை பார்த்து வாசிக்க பழக்கம் வரும். அதனால் எப்படி தேட்டருக்கு போகிறோமோ, எப்படி பார்க்குக்கு போகிறோமோ, எப்படி வந்து நம்ம கோயிலுக்கு போகிறோமோ, அது மாதிரி அம்மா அப்பாக்கள் தன் குழந்தைகளோட லைப்ரரிக்கு போய் வர பழக்கத்தை உண்டாக்குறாங்கன்னா வாசிப்பு மேம்படும். சினிமா இப்படி வந்துட்டே அப்படின்னா மக்கள் எதையோ விரும்பி பார்க்கலாம்னு அவங்க எடுக்கிறாங்க. இப்போ மக்கள் மனநிலை மாறினா நடக்கும். சினிமா வர்றதுனால தான் பார்க்கணும்னு சொல்றது ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் நிராகரிச்சிங்கன்னா எடுக்க மாட்டாங்க. இதை இப்போ பார்க்க ஒவ்வொரு திரைப்படமும் மக்களை நம்பி எதை மக்கள் அதிகமாக பார்க்குறாங்கன்னு நினச்சி தான் இந்த படம் எடுக்கிறாங்க. இப்போ மக்கள் மனநிலை மாறிச்சு அப்படின்னா சினிமாவும் எடுக்கிற மனநிலையும் அவங்களும் மக்களோட சேர்ந்து மக்கள் தான் எடுக்கிறாங்க. அதுவும் மாறும் நினைக்கிறாங்க. மக்கள் தொடர்ந்து என்ன மாதிரி படங்களை ஆதரிக்கிறாங்க, என்ன மாதிரியான அவங்களோட சிந்திக்கிற திறமை எப்படி மாறுச்சு அப்படின்னா சினிமா மாறும். நீ தீட்டு சினிமாக்காரங்க அவங்க எடுக்கிறாங்கன்னு சொல்றது நியாயமாக தான் இருக்கும். அதை நிறைய விரும்பி பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க எடுக்கிறாங்க. அதை விரும்பி பார்க்கறதுன்னு தெரிஞ்சா எடுக்க மாட்டாங்க. அப்போ மக்கள் தான் மாறணும். மக்கள் மாறணும்னு சொல்லணும்னா அவசியமற்றதை மக்கள் ஒதுக்கணும். இது அவசியமற்றதே நம்ம வேறு வழி இல்லாமல் பார்க்கறது இருக்குல்ல, அது தெரிஞ்சு நமக்கு அது தேவையில்லை, நமக்கு தோணுது, திருப்பி போய் பார்க்கணும்ல, அதை நம்ம விட்டுருவாங்க. நிறையா போதைப்பொருள் கலாச்சாரங்களும் நிறையான படுகொலைகள் நடந்துட்டு இருக்கு. அதிகமாக யங்ஸ்டர்ஸ் அதிகமாக போதைப்பொருள் ஈடுபடுறாங்க. என்ன எல்லாரும் அம்மா அப்பா எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இது ரொம்ப அவசியமற்றது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். உங்களுக்கு தப்பாக வழிநடத்துகிற எந்த விஷயத்துக்கும் யாரோடையும் சேர்ந்து நீங்கள் வந்து எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களோட நண்பர்களை கவனமாக தேர்ந்தெடுங்க. முதல்ல உங்கள் நேரத்தை நீங்கள் எப்படி செலவிடுறீங்க அப்படின்னு முக்கியம். அதுக்கெல்லாம் சொல்கிறோம், நண்பர்கிட்ட பழகுறது, நிறைய நல்ல விஷயங்களை பார்க்குறது அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா என்ன பண்ணுறது தெரியாமல், எப்படி நேரம் போக்குறதுன்னு தெரியாமல் நிறைய விஷயங்கள் வந்து இப்போ சாதாரணமாக தான் தொடங்குது. சொல்கிற பழக்க வழக்கங்கள் எல்லாமே தீய பழக்கங்கள் எல்லாமே பிளான் பண்ணி தொடங்குது இல்லை. ரொம்ப சாதாரணமாக நண்பர் மூலமாகவும் இல்லை கூட இருக்கிற நபர்கள் மூலமாகவும் பழகுது. அப்போ அது அடிக்ட் ஆகலாம். அப்படியா பண்ணி நண்பர்களே கவனமாக சூஸ் பண்ணுங்கள். அம்மா அப்பாக்கள் தங்கள் பிள்ளைங்களுக்கு கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். அவங்க கூட ஃப்ரெண்டாக இருங்க. அவங்க கூட ஃப்ரெண்டாக இருந்தீங்க, அவங்க கூட பழகுனீங்க அப்படின்னா அவங்க அவசியமற்ற வாழ்க்கையே பழக மாட்டாங்க. அது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். திரையில் வந்து ரசிகர்கள் நம்மளை ரசிக்கிறாங்கிறதுக்காக வச்சுட்டே வந்து அரசியல்லே நம்மளை வந்து ரசிப்பாங்க, நம்ம வெற்றி பெற வைப்பாங்கன்னு சொல்லி அரசியல் வராங்க. சாத்தியமா? எல்லாமே ஒரு போட்டி மாதிரி தான் நடக்கக்கூடிய. எல்லாமே வந்து அவங்க யார் வேணாலும் யாருமே கலந்துக்கலாம். பட் ரிசல்ட்டு மக்கள் தானே முடிவு பண்ண போகிறாங்க. அதனால் வந்து யாரும் இங்கே வரக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. எல்லா துறைகளிலும் எல்லாரும் அவங்க தன்னை ஈடுபடுத்திக்க முடியும். பட் மக்கள் நீங்கள் வந்து சொல்லுவது மக்களுக்கு தனக்கு யார் வேணும்னு மக்கள் முடிவு பண்ணணும். எப்படி வேணும், ஏன் வேணும் அப்படிங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஒரு மனிதர் நமக்கு தலைவனாக வேணும் அப்படின்னா அவங்க எந்த அடிப்படையாக தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை பொறுத்து வந்து எல்லாத்தையும் பார்க்கணும். எந்த துறையாக இருந்தாலும் கொள்கைங்கிறது முக்கியம். கொள்கையை வெளிப்படையாக சொல்லணும். கொள்கை சொல்லணும், சொல்கிறாங்க. சினிமா துறையில வரைக்கும் தமிழக அரசுடைய ஒத்துழைப்பு எந்த அளவு இருக்கு? சினிமா துறையில் தமிழக அரசுடைய ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு? நல்ல மாதிரி தான் இருக்கு. சினிமா துறையில மட்டும் என்ன, சினிமா துறையின பெரிய சினிமா துறைக்கு மட்டும் அவ்வளோ வேல்யூ அவசியம் இல்லை. எல்லா துறையும் தான் முக்கியமான, எல்லா துறையும் தான் கவனிக்கணும். சினிமாவும் ஒரு துறை தான். சினிமாவுக்கு மட்டும் பெருசாக நடத்துக்கிறது
சினிமா மக்கள்கிட்ட பயங்கரமாக மக்கள்கிட்ட வந்து அது நிறைய மக்களை பார்க்கக்கூடிய துறையாக இருக்குது அப்படிங்கிறனால நிறைய மக்களோட கனெக்ட் பண்ணுற துறையாக இருக்கிறனால அது ரொம்ப கவனமாக கையாள வேண்டியது இருக்குது. அது இன்னும் சொல்லப்போனால் நம்ம இன்னும் அதிகமாக நம்ம வந்து சினிமாவுக்கு பில்டப் தான் கொடுக்கும். க்ரௌடு சினிமாவுக்கு வந்து சினிமானா அப்படி இப்படி தான் யோசிக்கிறோம். அது மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுச்சுன்னா அது நல்ல விஷயமா மாறும். ஏன்னா நிறைய மக்கள் சினிமா தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுனால அந்த சினிமா நம்ம சரியாக கையாள வேண்டிய கட்டாயம் இருக்குது. நிறைய மக்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த சினிமா வந்து ரொம்ப வேறு மாதிரி பார்க்கணும். அது என்ன வந்தாலும் அசாத்தியமாக பார்க்கணும். அது எப்படி காமிச்சாலும் அது அவன் நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி அந்த ஆளுக்கு மரியாதை கொடுக்கணும். எந்த அடிப்படையில் செய்யனா சினிமாங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு மீடியம். அது எப்படின்னா ஒரு மக்கள்கிட்ட பயங்கர க்ளோஸ்லியாக இருக்கக்கூடிய ஒரு மீடியம். அதனால் அது வந்து அது நேர்மையாக கையாளப்பட்டால் ரொம்ப சரியாக இருக்கும். நீங்கள் அரசியலுக்கு வர வாய்ப்புகள் விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறீங்க? நான் அரசியல் என்னோட அரசியல் அப்படிங்கிறது கலை பண்பாட்டு வழியில் நான் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து அரசியல் தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 6-7 வயசு 8 வயசுல நான் செவத்தில் எழுத ஆரம்பிச்சிட்டேன். தலைவர் என்ன சொல்கிறது வாழ்க்கை அதுலேருந்து எழுத ஆரம்பிச்சிட்டேன். அரசியலேருந்து சினிமாவுக்கு வந்து வந்தால் நான் மாறி சொல்லுவேன். அரசியலை விட்டுட்டு சினிமாவுக்கு வந்து வந்தால் மாறி சொல்லுவேன். ஏன் சினிமாவுக்கு வந்து அப்படின்னா அனைத்து இழப்புகள் வழிகள் துரோகங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் எனக்கு மக்கள்கிட்ட பேசணும் அப்படின்னால சினிமா பயங்கரமான ஒரு ஆயுதமாக பயன்படுத்துது. சினிமா வந்து ஒரு அரசியல் எல்லாமே இருக்காது. அதனால் இப்போ நான் என்னோட சினிமா வழியாகவே நான் அரசியலே இருக்கேன். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.